துதிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரே, அக்னியானவர், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, மக்கள் நன்றி தகப்பனே. அப்பா, அந்த ஓய்வு நாளில கர்த்தாவே ஜெபிக்கும்படியாக ஒன்று கூடி கர்த்தாவே ஆராதிக்கும்படியாக நீ கிருபை செய்ய போவதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பிதாவே. ஒரு நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவனே. அப்பா, அந்த நேரத்தில் ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆவியானவரே. அப்பா, வசனங்களை மறைத்து நீ வெளிப்பட காரியங்களுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தாவே. அப்பா, இதை கடந்த வாரம் முழுதும் கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து கர்த்தாவே, இந்த நாளில கர்த்தாவே ஜெபிக்கும்படியாக துதிக்கும்படியாக கர்த்தாவே வசனங்களை அப்பா பேசும்படியாக நீ கிருபை செய்ய போவதற்காக நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பெடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நீ கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தாவே. இந்த நேரத்தில் முழுவதும் என்னை தாழ்த்தி உம்மை மட்டும் உயர்த்துகிற கர்த்தாவே. நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். மறுபடியும் இந்த ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு சந்தோஷம். விசேஷமாக இந்த காலையில் நமக்கு ஒரு எச்சரிப்பு, சபையை ஸ்திரமாய் இருக்கும்படியாய், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்படியாய், நாம் அங்கு இங்கு தாவாதபடி அவன் கொடுத்த இடத்துல நாம் நிலைத்திருப்போம். அவன் பரலோக ராஜ்யம் நமக்கு திறந்தவை காணப்படுகிறது. அவன் என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அது சின்ன சபையோ பெரிய சபையோ, பெரிய சபையாக இருந்தால் அதிகமாய் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம சின்ன சபையாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தப்பித்து கொள்ள வழி உண்டு. விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இப்பொழுதுமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் அமர்ந்திருப்பீங்க என்று விசேஷமான ஒரு நம்பிக்கை எனக்கு. கடந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த ஃபேஸ்புக்கில் அநேக பேர் பார்க்கல. ஆமாம், இதில் நமக்கு வித்தியாசமான பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் என்ற பேதமா, பெரிய ஊழியக்காரன் கூட 1-2 சேர்ந்து தான் பெரிய ஊழியக்காரனாக மாறணும். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் இது ரொம்ப உபத்திரத்திலிருந்து வளர்ந்து வந்த சபை. அவன் நமக்காக பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லோரும் அமர்ந்திருந்து கேளுங்க. விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லவர், நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்திருக்கிறார். இன்னும் அதை கொடுக்க போறார். தேவன் தந்ததெல்லாம் நமது நன்மைக்கு, தேவன் செய்வதெல்லாம் அவர் மகிமைக்கு. தேவன் தந்ததெல்லாம் நமது நன்மைக்கு, தேவன் செய்வதெல்லாம் அவர் மகிமைக்கு. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்கான், தேடுவேனே நான் தேவ மகிமை. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்கான், தேடுவேனே நான் தேவ மகிமை. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவன் தந்ததெல்லாம் நமது நன்மைக்கு, தேவன் செய்வதெல்லாம் அவர் மகிமைக்கு. தேவன் தந்ததெல்லாம் நமது நன்மைக்கு, தேவன் செய்வதெல்லாம் அவர் மகிமைக்கு. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்கான், தேடுவேனே நான் தேவ மகிமை. பாடுவேனே நான்
அல்லேலூயா ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி அப்படியே அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவை மாறும் வரை கலங்க மாட்டேனே, சேவை செய்ய நானும் தயங்க மாட்டேனே. தேவை மாறும் வரை கலங்க மாட்டேனே, நானும் கலங்க மாட்டேனே. இயேசு பேசுகிறார் என்னுடனே, இயேசு போதுமானவர், பேசுகிறார் என்னுடனே. ஆதலால் என் உள்ளம் பொங்குதே, அல்லேலூயா, ஆதலால் என் உள்ளம் பொங்குதே. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்காய், தேடுவேனே நான் தேவ மகிமை. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்காய், தேடுவேனே நான் தேவ மகிமை. ஆமென் அல்லேலூயா ஆமென், ஆமென் அல்லேலூயா ஆமென். Praise the Lord. Hallelujah. தோழர்களே, நமக்கு இருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம், பரிசுத்த வேதம். பரிசுத்த வேதம் போதும் எனக்கு, பரிசுத்த இயேசு தஞ்சம் எனக்கு. பரிசுத்த வேதம் போதும் எனக்கு, பரிசுத்த இயேசு தஞ்சம் எனக்கு. பரிசுத்த ஆவியால் பரிசுத்தமாகும், ஆதலால் என் உள்ளம் போகுதே. அல்லேலூயா, பரிசுத்த ஆவியால் பரிசுத்தமாகுவார், ஆதலால் என் உள்ளம் போகுதே. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்காய், தேடுவேனே நான் தேவ மகிமை. பாடுவேனே நான் பெற்ற நன்மைக்காய், தேடுவேனே நான் தேவ மகிமை. ஆமென் அல்லேலூயா ஆமென், ஆமென் அல்லேலூயா ஆமென், ஆமென் அல்லேலூயா ஆமென். எல்லாம் உட்கார்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம மத்தியில சகோதரர் வந்திருக்காரு. அவர் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வாஞ்சையோடு அழைத்திருக்கார். Praise God. ஸ்தோத்திரம் இயேசுவா, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அவருடைய நாமத்தை உயர்த்தங்களை தேவன் தாமே ஆண்டவர் இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மனம் இறங்கும் தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ அந்த இந்த சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி பாருங்க சுவாமி. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நோக்கி பாருங்க ஆண்டவரே.
அன்றைக்கு நாளில் ஆண்டவரே வீட்டில் அநேகர் கூடி செபிக்கிற மத்தியில் நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. பேதுருவோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை எழுப்பினீர் ஆண்டவரே. 3000 5000 ஆத்துமாக்களை எழுப்பினீர் ராஜா. இந்த வேளையில கூட நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் மனமிறங்கி அநேகரை சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த ஒரு லாக்டவுன் வேலையிலும் தேவனுடைய நாமத்தை எங்களுக்கு உயர்த்த ஒரு பெரிய வாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வீட்டில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த நாமத்தினால நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும் தெய்வம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. மனமிறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனமிறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்றி தருகிறார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனம் இறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்றி தருகிறார். ஆமென் இயேசுப்பா. பேதுரு அன்றைக்கு வீட்டில் நுழைந்த பொழுது என் தேவன் தாமே ஆண்டவரே வியாதியோடு கூட இருந்த சுகமாக்கினீர் ஆண்டவரே. அந்த மாமியை தொட்டு சுகமாக்கினீர். இந்த வேளையில கூட ஆண்டவரே வியாதியோடு படுக்கையில் இருக்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தரை தொடும்படியுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா. உமக்கு நன்றி. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் அன்று முன் நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். மனமிறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனமிறங்கும் தெய்வமேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமேசு சுகமின்றி தருகிறார். ஆமென் இயேசுப்பா. சுகத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சுகத்தை தருகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆமென். நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. உங்களோடு கூட சேர்ந்து வீட்டில் பார்த்திருக்கிறவங்க எல்லாருமே கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல ஆராதிச்சாலும் சரி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நடத்துகிற தேவனாக இருக்கிறார். குஷ்டரோகியை கண்ட தேவன் கரங்களை நீட்டி அவரை சுஸ்தமாக்கினாரு. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் கூட அம்மை ஸ்தோத்திரம் அப்பா. குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரத்தை நீட்டி சுகந்தார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக. சித்தமுண்டு
தேவன் மாற்றத்தை உண்டாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கி இந்த ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்கப்பா. இயேசு எத்தனை நல்லவராக இருக்கிற ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க கண்ணோக்கி மாறுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ஆராதிப்பேன், நன்றி ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பாடுவோமா? நாளைக்கு வீட்டில் நீங்க பாடிக்கொண்டிருக்கிற தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. இந்த தேவனைகளை கண்ணோக்கி பார்க்கிறீங்க சுவாமி. உண்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். சேர்ந்து ஆராதிப்போமா? தூதர்களோடு ஆராதிப்பேன்,
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு வசனத்தை நாங்கள் இப்படியே வாசித்தோம் ஆண்டவரே. என் ஆகமத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவரே, அப்பா, மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பேசுவதனால ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு கொள்ளை நோய் அனுப்பினீர் ஆண்டவரே. சர்ப்பமானது அவர்களை போய் கடித்து அநேகர்களை சாக அடித்தது ஆண்டவரே. ஆனாலும் மறுபடியும் மோசையை நோக்கி ஆண்டவரே அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேளையில நீங்க விடுதலை கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த வேளையில நாங்களும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தேவனுக்கு விரோதமாய் பாவங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் என் மனம் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து ஸ்தோத்திரிக்கிற வேளையில தேவன் இறங்கும் அப்பா. சங்கீதமான பரிசுத்த வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இந்த வேளையில, இந்த ஓய்வு நாட்களில் அநேக பரிசுத்தவான்களும் ஆராதிக்கிற வேளையில தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் ஆராதனைகள் துதிகளை மேற்கொண்டு எங்களுக்கு நன்மை உண்டாக்குறதுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகமும் வெட்கமட்டு போகாதபடிக்கு ராஜாவே, மோசேயின் முகத்தை நீ பிரகாசிக்க செய்தது போல என் தேசத்தின் ஜனத்தின் முகத்தை நீங்க பிரகாசிக்க செய்யுங்கப்பா. இந்த நாள் வரைக்கும் உன்னை உடையும் ஆகாரத்தையும் கொடுத்து ஒரு குறையும் இல்லை. இந்த லாக்டவுன் வேளையில கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை நீ நடத்தின விசேஷமாய் அதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை துதிக்கிற ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி இயேசுவே. Praise the Lord. Hallelujah. Thank you, brother. நம்முடைய ஆராதனைக்கு அடுத்து ஒரு பாடலை மட்டும் பாடி கர்த்தரை
எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இதோ ஆண்டவரே இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலியமாய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஒரு கேள்வி கொடுத்தீங்களே, மக்கள் கோடி கோடி நன்றி டாடி. அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரை செய்த ஆராதனை தேவன் தாமே அங்கீகரித்து ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் தாமே அப்பா நீ உருவாக்கும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரே இதை நாங்கள் பேசுகிற வார்த்தை அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தை என்று ஆண்டவரே அவங்க உள்ளத்துல கிரியை செய்யட்டும், அவங்க இருதயத்துல மாற்றங்களை உண்டாகட்டும், அவங்க சரீரத்துல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பலவீனத்துல பலனா இருப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே. அந்த பலவீனைகள் எல்லாம் மாறி பலனாய் உம்முடைய பலன் பூரணமாயிருக்கும் என்று ஆண்டவரே என் தேவன் இப்பொழுது வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பதில் அந்த ஜீவிதம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
Jesus. Hallelujah. 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 Jesus. Thank you, Lord. Amen. Glorious. Amen. Hallelujah. 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 Lord, nandri, nandri. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you in the name of Lord Jesus Christ our Savior. அவன் முதலாவது ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த Facebook மூலமாய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். First of all, we would like to thank our Lord Jesus Christ for giving this opportunity to meet you all through this online platform. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது. His grace will never change in our life. கொஞ்சம் இந்த கிருபையை பத்தி தான் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். We will that is what we're going to look into today and meditate. We're going to look upon God's grace. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் என்றென்றும் நல்லவராகவே இருப்பார். He is good forever and ever. ஆமென். அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர். He is always with us. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மளுக்காக தான் வந்தார். Jesus came down from heaven for us only. அந்த ஆண்டவரை தான் இந்த Facebook மூலமா உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தோம். It is the same God who is delivering this message to the same platform. Amen. Hallelujah. Hallelujah. லாக்டவுன்ல சபை தொடங்காவிட்டாலும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Even though the churches are not open because of this current situation that we see, but God has given us an opportunity to meet you all through this Facebook platform and to do the online service. இத பார்க்கிற யாவரும் இந்த ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்கள பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. I would only request you all to share this message through the Facebook to your family and friends so that they will be blessed. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனை தருகிறது என்று பார்க்கிறோம். God's word gives life. அவர் சொன்னார், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியா இருக்கிறது. God said that whatever I speak is in spirit. அந்த ஆவி ஜீவனை தரும். The spirit gives life. ஆமென். ஹalleluya. Hallelujah. அதனால வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனை தருகிற வார்த்தை. The word in Bible, every word gives life to us. அது ஒரு பட்டயம் என்ற ஆண்டவர் வேதத்துல போட்டு இருக்கு. It is a shield. ஆமென். அது ஒவ்வொரு இருதயத்தை உடைத்து உருவாக்குகிற ஒரு வார்த்தை. It breaks every impossible things and it creates. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். We'll look into the word of the God. இயேசு கிறிஸ்து யாருக்கு சொந்தமானவர்? We will going to see that who does Jesus belong to? அவர் வெறும் யூதர்கள் மாத்திரம் தேவனாய் இருக்கிறாரா? Is he the only God for the Jews? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவனாய் இருக்கிறாரா? Or is he the only God for Israelites? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவர் தேவனாய் இருக்கிறாரா? Or is he a God for Christians alone? இல்ல யாருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார்? We will see for whom is the God. யாருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார்? For whom God came down, Jesus descended from heaven and he died. அவர் யூதர்கள் மாத்திரம் ரத்தம் சிந்தின ஆண்டவரா? He did not shed his blood only for Jews. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ரத்தம் சிந்தின ஆண்டவரா? He did not shed blood only for Israel. அவர் புறஜாதிகளையும் நேசிக்கிறவரா? Or did he also love the other people and other nationalities? Hallelujah. Hallelujah. இன்றைக்கு அதுதான் பார்க்கிறோம். That is what we're going to see. நம்ம சில நேரங்களில் பார்த்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது We would have seen in certain times அங்க கேட்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த வெளிநாட்டு தெய்வம் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. you would have heard people saying that we do not want this foreign God. வேறொரு மதத்தின் தேவன் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. You would have heard people saying that we do not need a God from another religion. கிறிஸ்துவ மதத்தின் தேவன் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. You would have heard people saying that we do not want a God from a Christianity religion. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். We would like to tell a word to you right now. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது. Christianity is not a religion. அது ஒரு மார்க்கமாக இருக்கிறது. It is a way. மதம் என்று ஜனங்கள் கூறிட்டாங்க. People call it as a religion. ஆனால் ஆண்டவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. But Jesus never came down to earth to establish a religion. ஆண்டவரோடு தம்முடைய
பிள்ளைகளோடு ஒரு உறவை கொண்டாட வந்தார். God came down to create a relationship with the people. அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. He did not descend from heaven to earth to establish a religion. அவர் ஒரு ரிலேஷன்ஷிப், அதற்காக இந்த பூமிக்கு வந்தார். He came down to create a relationship with the people. ஒரு உறவு, ஆண்டவரோடு அவருடைய பிள்ளைகளோடு ஒரு உறவு, A relationship, a connection between God and people. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் வெளிநாட்டின் தெய்வம் கிடையாது. He is not a foreign God. அவர் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தெய்வம் கிடையாது. He is not a God for Christian. அவர் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் வேதத்தில் இப்படியே பார்க்கிறோம், அநேக முறை பார்த்திருப்போம். யோவான் 3:16 அவர் எல்லாரும் யாரெல்லாம் அவர் நாமத்தை நம்புகிறாரோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார் என்று வேதம் போட்டிருக்கு. அதே போல வேதத்துல இப்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தம்முடைய ரத்தத்தையே அவர் சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்காக இப்ப பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரித்தார். Jesus, the God, shed the blood for everybody in this world. ஆமென். ஒரு வசனத்தை பார்க்கலாம். Well, look at the verse. Ephesians in the New Testament, 2வது அதிகாரம் chapter 2, 8வது வசனம், verses 8. Ephesians chapter 2, verses 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். The word says that we have been saved by God's grace. கிருபையினால விசுவாசத்தின் நிமித்தமாய் ரட்சிக்கப்படுகிறோம். We have been saved by God's grace through faith. இந்த கிருபை என்றால் என்ன? What it means by grace? அந்த கிருபை பார்த்தீங்கன்னா, if you look at this grace, அளவில்லாததா இருக்கிறது. it is, you cannot even measure it. It's unmeasurable. அது அளவில்லாத கிருபை. It is unmeasurable grace. கிருபை என்று சொன்னால் ஒரு ஈவை குறிக்கும். If you talk about a grace, it talks about a gift. அது எந்த ஈவை பேசுகிறோம்? What gift it talks about? அந்த gift தான் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறாரு. It is a gift that God gives us. இங்க பார்த்தீங்கன்னா, சொந்த செயலினால வராத ஒரு கிரியை. It talks in the Bible that is a gift which is not you receive by your own deeds. இப்போ நம்ம ஒரு வேலை செய்து அதுக்கேற்ற பலனை பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா அது சம்பளம் என்று சொல்லுவாங்க. If you work and you get an amount to it, and that is what we call a salary. காரணம், அதற்காக வேலை செய்றோம், அதுக்கு வேர்வை சிந்தி வேலை செய்றோம், அப்புறம் மாதம் பிறந்த உடனே நம்ம சம்பளம் கிடைக்கும். You shed you work hard and you shed your whole body to work and you get a salary for it. நீ அதற்காக தொடர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த சம்பளம் உங்களுக்காக கொடுக்கப்படும். When you continuously work in your workplace, that is when your company will pay you the salary. அது ஈவு கிடையாது. That is not a gift. காரணம், நீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுக்கிறீங்க. Because you do a work and you get paid for it. ஆனால் ஈவு என்று சொன்னால், but when you talk about a gift, ஒரு வேலையும் செய்யாம பெற்றுக்கொள்கிறது. that is when you receive without doing anything. That is what you call a gift. இப்போ அதுதான் ரட்சிப்பு. That is what is. இப்போ பழைய ஏற்பாட்டுல அநேக கட்டளைகளை கொடுத்தாங்க. You see in the Old Testament there were many commandments given to us. ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தார். But Jesus came down and he gave us a New Testament. நீங்கள் விசுவாசித்தாலே போதும்னு சொன்னார். Jesus said that only you believe, that is enough. அவன் நீங்க எல்லா கொடுத்த கட்டளை விருத்த சேதனம் அதெல்லாம் பண்ண ரட்சிப்பு வரணும்னு கிடையாதுன்னு சொல்லி நீங்க விசுவாசித்தாலே போதும்னு சொல்லிட்டார். Jesus came down and said only when you believe, that is enough for you. Your faith is enough. கிருபை என்கிறது ஒரு ஈவு, ஆண்டவரிடத்துல இருந்து வந்த ஒரு ஈவு. Grace is a gift which we received from Jesus alone. ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அது. That is a very important thing. இந்த ஈவு வேற கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல. This gift is not specially for Christians. அது யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை. Not only for Jews. சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல. Not only for Jesus' disciples.
அவர் ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது மாத்திரம் அதை கொடுக்கல. not only for the people who do the service of God, அவர் நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஈவை கொடுக்க he வல்லவராய் gives this இருக்கிறார். gift to every people who believes in him. ஆமென். புறஜாதிகளையும் அவர் நேசிக்கிறது. He loves the other people as well. அதுக்கு தான் நாங்க இங்க ஒரு சாட்சியா உட்கார்ந்து And இருக்கோம். that is the reason we are sitting here as a testimony. நீங்க ஒரு சாட்சியா இருக்கிறீங்க. The one who is listening to you, this message is a testimony. காரணம் நீங்க யூத குலத்துல இருந்து வந்த ஜனங்க Because கிடையாது. you are not a Jew, நம்ம இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறவங்க கிடையாது. you are not the people who reside in ஒரு Israel. காலத்துல புறஜாதியா இருந்தோம். We were a different caste in some time. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாய், Because of God's grace, அந்த கிருபையின் விசுவாசத்தினால, because of God's grace through faith, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். we received the salvation. நீதிக்குள்ளாய் மாறிட்டோம். We walked into the law of எந்த God. நிமிஷம் நம்ம ரட்சிக்கப்படுறோமோ, The moment we got saved, அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிடுறோம். and from that moment we became God's own people. ஆமென். ஹalleluya. Hallelujah. இங்க எபேசியர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 11ல இருந்து 12 வசனங்க பாத்தீங்கன்னா புறஜாதிகளை குறித்து பார்க்கலாம். Ephesians chapter 2 verses 11 talks about the Gentiles. 12வது வசனம் படிங்க. Let's look at verses 11 and 12, but now at 12. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்தும் மாம்சத்திலே கையினாலே செய்யப்படுகிற விருத சேதனம் உடையவர்களால் விருத சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களுக்கும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இங்க என்ன போட்டிருக்குன்னா வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு ஜனங்க. The Gentiles were one who never had a promised word. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜனங்க. They never had faith in them. ஆண்டவர் இல்லாத ஒரு ஜனங்க. They never had God in them. இப்போ நம்மளுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. But now we have a promised word to நம்பிக்கை us. இருக்கிறது. We have a faith. ஆண்டவர் இருக்கிறார். We have a God. நம்ம விசுவாசத்தினால அந்த புறஜாதி என்ற ஒரு இடத்துல இருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று மாறுபட்டோம். Because of faith in Jesus, we have not been called Gentile, but we are God's own people right now. ஆமென். இந்த புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் சொந்தமானவர் என்று ரொம்ப காலமா அது மூடி மறைத்து கொண்டு இருந்தது. But God also belongs to the Gentiles, has been covered by many people in the various years. வேதத்துல இந்த மிஸ்டரி ரிவீல் ஆகவில்லை. In the Bible, this mystery has not been revealed. ஆண்டவர் வந்து மரித்து பின்புதான், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பின்புதான் புறஜாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது காமிச்சார். When Jesus descended from heaven and he came down to this earth, that is when people understood that God also came for the Gentiles. புறஜாதிகள் நம்புகிற யாவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் என்ற ஒரு வழியை காண்பித்தார். It showed the way that Gentiles could believe in God, and there is a way for them as well. ஆமென். அந்த ஆண்டவரை நம்பும்போது அவருடைய சொந்த ஜனங்கள் கொடுத்த அதே வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுத்தார். God gave the same word that he gave to Jews and Israel, and the same word was given to the Gentiles as well. ஹalleluya. Hallelujah. அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். That is what is our God. அதுக்கு தான் ரொம்ப விசேஷமா இருக்கிறார். That is why he is a special God. ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்காக. I would like to remind one thing. அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது When he ascended from heaven to this அவர் earth, சொந்த சுயத்தை நிறைவேற்ற வரவில்லை. he did not come down to fulfill his own will. அவர் மாம்சமாய் வந்தார். He came as a flesh. ஆனால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற வரவில்லை. He did not come here to fulfill the flesh அவருடைய things. சொந்த பிரச்சனைகளை தீர்க்க அவர் வரல. He did not came down to this earth ஆனால் to solve his own problem. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். He came down to this earth. He descended down from heaven to earth to fulfill God's will. தம்முடைய ஜனங்களை எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றணும்னு சொல்லி வந்தார். He came down to this earth to somehow change the minds of people toward God. காரணம் ஆண்டவர் அறிந்த ஜனங்கள் சிலர் இருந்தாங்க. There were certain people who knew about God. ஆனால் சிலர் அவரை அறியாமலே இருந்தாங்க. There were many people who doesn't know who God was. பாவத்தினால ஆண்டவருடைய மகிமை விட்டு தூரம் போயிட்டோம். Because of the sin, they were away from God's glory. மறுபடியுமாய் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ள அவர் வந்தார். Again to revive and accept them as their own children, Jesus
descended from heaven to earth. இதெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி நியமிச்சாச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி. Father decided all these things, this is how it should happen. இது இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருந்தார். It was written down that this shall be fulfilled by his only son Jesus. அந்த சித்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். And that is the same will that God Jesus had done in this earth. ஹalleluya. Hallelujah. அதுதான் ஆண்டவர் ரொம்ப இதுல தான் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறார். And that is why God is so special in this things. அவருக்கு எதுவும் செய்யல. He did not do anything for himself, பிதாவுடைய சித்தத்தை செய்தார். but he did for God's will, Father's will. காரணம் அவர் கிட்ட கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தம்முடைய ஜனங்களை கொடுத்திருக்கிறார். He gave whatever the responsibility that was given to him had been given to the people. 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில மரித்த ஆண்டவரை நாம தியானிக்கிறோம். 2000 years we see the crucifixion, that we still meditate upon it. இந்த நாள் வரைக்கும் அதுல வல்லமை இருக்கிறது. Until this day there is power in it. அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறது. There is power in this name. அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறது. There is power in the blood. அந்த ரத்தத்துல எப்படி வல்லமை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். You can ask how there is power in the blood. 2000 வருஷத்துக்கு முன்னால சிந்தின ரத்தத்துல இதுவரைக்கும் எப்படி வல்லமை இருக்குன்னு கேட்கலாம். You can ask me a question how there is power in the blood which was shed about 2000 years ago. போட்டுக்குது அதுதான் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து பிள்ளைகளாய் மாற்றுகிறது. And that is why we are cleansed by the blood, and that is why reason we are holy in the presence. அவர் சிந்தின ரத்தத்தினால தான் நம்முடைய பாவத்துல இருந்து கழுவப்படுறோம். Because of the blood that he shed our sins are washed away. இப்போ வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் அதே புத்தகம் எபிசியர் 1வது அதிகாரம் Ephesians chapter 1. Ephesians in the New Testament chapter 1 7வது வசனம் verses number 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். 8வது வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். ஹalleluya. Hallelujah. பார்க்கிறோம் அந்த ரத்தத்தினால தான் நம்ம கழுவப்பட்டு ஒரு புது மனுஷனாய் மாறுறோம். Because of the blood we are washed and we are a new human. ஆமென். 21வது வசனம் 1வது அதிகாரம் 21வது வசனம். Ephesians chapter 1 verses 21 says, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து அப்படியே கண்டினியூ. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவன் நீங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா above is and above every name, his name was above every name ன்னு போட்டிருக்கு. it says in English that his name is above all the other names. எல்லா வல்லமையிலும் மேலான ஒரு வல்லமை. It says that his power is above all the power. எல்லா அதிகாரத்திலும் மேலான ஒரு அதிகாரம். He has an authority which is above all the authority. இந்த நாள் வரைக்கும் அவருடைய நாமத்தை சொன்னால் விடுதலை நடக்கிறது. Until this day and this minute, if you speak about his name, there is a deliverance. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். If you ask him that please wash my sins with your blood, he will make you holy. எல்லாவுடைய கிருபை நிமித்தம். It is all by his grace. எதற்காக இந்த கிருபை பார்த்தீங்கன்னா why there is a grace. ஒரு காலத்துல ரொம்ப தூரமா இருந்தோம். There are certain times back when we see our lives, we were away from God, very long away from God. ரொம்ப தூரமா இருப்போம். We were very far away from God. காரணம் வாக்குத்தத்தம் இல்ல. Because we never had a promise in our life. There was no faith. ஆண்டவரே இல்ல. There was no God in us. அப்படி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட ரொம்ப தூரமா இருக்கும். When there were such situations in the life, we were very far from God. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாய், because of God's grace, அந்த தூரமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் கிட்ட சேர்த்தார். God called us and he drew us close to him. Hallelujah. Hallelujah. 2வது அதிகாரம் 13வது வசனம். Ephesians chapter 2 verses 13. முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீமமானீர்கள். ஆமென். தூரமா இருந்தவங்க எல்லாம் சபீமமாயிட்டாங்க. It says that who were very far from God,
all become very close to God. ஹalleluya. Hallelujah. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கிடையாது. He is not a God for Israelites. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் He is கிடையாது. not a God for Christians. விசுவாசிகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் He is கிடையாது. not a God for believers. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, No matter whatever religion you belong அவர் to, எல்லாருக்கும் தேவனாய் He is a இருக்கிறார். God for everyone. அவர் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன்னுடைய ஜனத்திற்காக அவரை தந்தவர். You just see how beautiful it is. He gave His own life for His own people. இதை செய்தவர் யாருமே கிடையாது. There is no one in this world who would have done this. தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னை உயிரை கொடுத்தவர். There is no one who has given his own life for his own people. ஆண்டவர் கேட்டார், என்கிட்ட ஏதாவது குற்றத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டார். Jesus asked, can you find out a simple mistake in me? ஒரு குற்றத்தை செய்யாத ஒரே தேவன். He is the only God who never made any mistake. அவன் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு குற்றத்தை கூட செய்யாத ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரம். There is only one God who has not done any mistake, and that is Jesus Christ alone. சிலுவையில் அடிக்கிற நேரத்துல அந்த பிலாத்து கிட்ட இட்டுட்டு போறாங்க. When he was about to be crucified, he was taken to King Pilate. அங்க வந்து பரபாஸ் என்ற ஒரு திருடன் இருந்தான். There was a prisoner named Barabbas. அவன் ரொம்ப மோசமான ஒரு ஆள். He was a very deadly person. அவன் செய்யாத காரியமே கிடையாது. There was no such thing that he had not done. அங்க அந்த ட்ரெடிஷன் படியா அந்த பாஸ்ஓவர் நாளில ஏதாவது ஒரு குற்றவாளி விடுதலை செய்வாங்க. On that particular day, there is a tradition in the Jewish community that they will release one prisoner away. அப்ப கேட்டாங்க, உங்களுக்கு இயேசுவை விடுக்கணுமா இல்ல இந்த பரபாசை விடுக்க வைக்கணுமா? So the king asked the people, do you want to release Jesus or do you want to release Barabbas? ஜனங்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்ய சொன்னாங்க. People shouted and said that you have to release Barabbas. இங்க என்ன பார்க்கறோம்னா, அந்த இடத்துல நீயும் நானும் இருந்த இடம். What we see here is there is a situation that you and I might be there in that place. பரபாசின் இடத்துல நாம இருந்தோம். We were in the place of Barabbas. ஆண்டவருக்கு எதிராய் பாவங்களை செய்தோம். We sinned against God. அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் மீறிட்டோம். We did not follow His அந்த commandments. மகிமை இழந்து தூரமாய் போயிட்டோம். We lost the glory and we went away from God. அங்க பலியா இருக்க வேண்டியது நாம தான். We have to be sacrificed in that place. அங்கதான் நம்மள தான் சிலுவையில் அடிக்கப்படுகிறோம். We are the ones supposed to be crucified. ஆனால் ஆண்டவர் அங்க வந்தாரு. But God came in that place. இயேசு அந்த இடத்துக்கு வந்தாரு. Jesus came in that place. நீ அந்த இடத்துக்கு போகாத, நான் போறேன்னு சொன்னார். Jesus said, you shouldn't go to that place, but I should go for நீ you. சிலுவையில மரிக்காத, நான் உனக்காக மரிக்கிறேன். You shouldn't be crucified and died, but I shall be crucified. பரபாசை அந்த இடத்துல தள்ளி ஆண்டவர் அந்த இடத்தை எடுத்தார். God pushed Barabbas away and Jesus was replaced. ஹalleluya. Hallelujah. இதுக்கு அதுதான் நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறவராய். And that is what we see. God came into that place and He gave us a life for us to live. பாவியா இருந்தோம். We were sinners. பாவத்துல இருக்கிறோம். We were into the sin. சொல்றாங்க, பாவத்துக்கு என்ன ஃபைனல் ரிசல்ட்னா மரணம் தான். The Bible says that the only wage for the sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று The சொல்றாங்க. only wage for the sin is death. அந்த மரணத்துல தான் நாம நடந்து இருந்தோம். We were walking in the death. ஆனால் இயேசு வந்தார். But Jesus came. அவருடைய கிருபை வந்தது. His grace came. அளவில்லாத கிருபை வந்தது. His unmeasurable. என்னை கூப்பிடுற யாவரும் வெட்கப்பட்டே போக மாட்டாங்க சொல்லிட்டார். Jesus said that whoever calls upon me will never be ashamed. என் நாமத்தை நம்புகிற ஒவ்வொருத்தரும் என்னுடைய பிள்ளைகளாய் மாறிடுவாங்க. Whoever believes in my name shall become my children. நீங்க தூரமாய் இருந்தீங்க. You were very far from God. ஆண்டவருடைய கிருபையினால கிட்ட சேர்க்கப்பட்டீங்க. Because of God's grace, you were drawn very close to God. சிலர் மாத்திரம் தான் அந்த பரிசுத்த இடத்திற்கு போக முடியும். Only certain people will go to the holy place. நியமித்தவர்கள் தான் அந்த பரிசுத்த இடத்துக்கு போக முடியும். நியமித்தவர்கள். Only the people who have been nominated will be going to the holy place. ஆனால் ஆண்டவர் வந்தாரு. But God came. அந்த டிஃபரன்சியேஷன் உடைச்சு போட்டாரு. He broke the differences between. சபையின் சிறைச்சாலை கிழிந்தது. He tore the screen of the church into two அவரே parts. ஒரு வழியாய் மாறிட்டாரு. He is the one. வழியாய் He became the way. ஒரு வழியாய் ஒரு டோராய் மாறிட்டார். He became the door. அந்த பரிசுத்த இடத்திற்கு யார் வேணாலும் போகலாம். To that holy place today anybody can enter. ஆனால் ஆண்டவர் நிமித்தமாய் போக முடியும். Only through God you can enter. அவரே வாசலாய் இருக்கிறார். He is the door. அவரே திறந்த வாசலாய் He இருக்கிறார். is the door which is wide open. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ரெண்டு விஷயம் மாத்திரம்தான். All you have to do
is just two things. உங்க நாமத்தை உன் நாவினால் அறிக்கை செய்யணும். When you confess His name in your mouth, இயேசுவே ஆண்டவர், when you confess and say that Jesus is the only Lord, நான் பாவி ஆண்டவரே சொல்லி அறிக்கை செய்யணும். when you confess and say that you are a sinner, ஆனா உங்க இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கணும். when you have faith in the heart, எனக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர், when you believe that He is the one who was sent down to this earth, எனக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவர் அவர். you have to believe that He is the God who was sent down to this earth ஐயோ for எங்கே you. தூரமா இருக்கிறானே என் மகன் அவனை கிட்ட சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லி வந்த ஆண்டவர் அவர். God came down to draw you very close to Him because you were very far away from Him. நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொடுத்த ஆண்டவர் அவர். He gave the belief in the people who never believed. வாக்குத்தத்தம் இல்லாதவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை He கொடுத்தவர். gave the promises for the people who never had promises in their ஒரு life. மேய்ப்பன் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அழிந்து திரிந்தவங்களுக்கு ஒரு தேவனாய் வந்தவர். People who were scattered and roaming everywhere because of no shepherd, God gave them a shepherd. ஆமென், ஹalleluya. Hallelujah. இந்த பூமிக்கு வந்ததே அது ஒரு காரணம் தான். The only reason He came down to this earth is only for this. புறஜாதியில் இருந்து சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. He came down to change the Gentiles and make them His own people. ஆமென், எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டார். He gave this grace to everybody. கூப்பிடுற யாவருக்கும் நாம் சபைமாயா இருக்கிற The தேவன். word says that whoever calls upon His name is very close to Him. அவரை கூப்பிட்டால் போதும், You just need to call upon Him. அவர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். He will change everything. அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறது. There is power in the name. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். I would like to remember again and again. அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறது. There is power in His name. அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறது. There is power in His blood. அவர் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே பரிசுத்த ஆவியினால நம்ம முத்திரை அடிக்கிறோம். As in when you enter the salvation, you will be sealed in the anointing. வேதம் இப்படியே சொல்கிறது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறது. The word says that the plague shall not enter your house. எப்பொழுது ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்படும் போது, When you are washed by blood, அவருடைய பிள்ளைகளாய் மாறிடும். you become God's children. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாவத்தினால அந்த மகிமை விட்டு தூரம் போயிட்டோம். Because of sin, we went away far from the glory. அந்த மகிமை இழந்துட்டோம். We lost the glory. மறுபடியும் உன்னை ஆண்டவர் கிட்ட சேர்க்கிறதுக்காக ஆண்டவர் வந்துட்டார். Again, God wants to draw you close to Him, so that is why He came. ஒரே ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன். I would like to share one small situation which occurred. ஆண்டவர் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கும்போது, Jesus was sitting in a particular place. ஒரு விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. An adulterous woman, they brought him an adulterous woman near to Him. அந்த இடத்துல இருந்தே அவங்களை இட்டுன்னு வந்துட்டாங்க. They took that woman from that particular place and brought him to Jesus. ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக இயேசுவா கிட்ட இட்டுன்னு வராங்க. Just to test God, they brought this women. ஆனா மோசே நிமித்தமாய் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் அவங்க கல்லறிக்கப்பட்டு சாகணும். According to the law of Moses, one who had been caught in the adultery, they should be stoned to death. அப்போ இங்க வந்து சொல்றாங்க, இயேசுவே இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. They came and asked Jesus, what are you going to do for this woman? அங்க வந்து ஆண்டவர் ஒரு அளவில்லாத ஒரு கிருபை ஊற்றினார். God poured an unmeasurable grace out there. அளவில்லாத ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். God showed an unmeasurable love. சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தவறை செய்துட்டா, In certain times when we do a mistake, நீ ஒரு என் பிள்ளையே இல்லைன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். there might be a situation when your parents say that you are not even my child. நீ எல்லாம் எனக்கு பிறந்தையான்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துடும். You were never born to me. நீ எல்லாம் என் ஃப்ரெண்டான்னு சொல்ற ஒரு சூழ்நிலை There வந்துடும். won't be a situation your friend will say that you were never my friend. நீ எல்லாம் என் சொந்தமான்னு சொல்ற ஒரு கேள்வி There வந்துடும். might be a situation where your relations will say that you do not belong to us. ஆனால் விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரீ ஆண்டவர் தள்ளி விடல. The woman who was in adultery, God never pushed her away. அங்க இருந்தவங்க எல்லாம் எதிரா இருந்தாங்க. The people who were surrounded were against this woman. அவளை எப்படியாவது சாகடிக்கணும் தான் அவங்களுடைய செயல் இருந்தது. They had in their mind that somehow they should kill this woman. ஆனால் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினார். But God showed and revealed the love. அந்த கிருபை வெளிப்படுத்தினார். He revealed the grace. அவங்களை அன்போட சேர்த்து கொண்டார்.
God covered her with love. அன்போடு சேர்த்து கொண்டார். He covered her with the love. ஒருவேளை நீங்க ஏதோ தவறு செஞ்சிட்டோமே, பாவத்துல விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கலக்கையோடு இருக்கிறீங்களா? You might cry. You might have a sorrow and a cryingness in your heart that you have sinned against God. சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? Are you tired about all these things? சமாதானமே இல்லாம இருக்கிறீங்களா? There might be a situation you have lost all your peace. அதுக்கு ஒரு பதில் இருக்கிறது. There is an answer for it. ஒரே ஒரு பதில் தான். There is only one answer for it. உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது. No matter wherever you search in this world, you will not get it. நீங்க கூப்பிடும்போது இறங்குற ஆண்டவர். When you call the God who comes down, அவர் மனிதர்களால் படைக்கப்பட்டவர் அல்ல. He is a person. He is a God who is not created by human. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் ஆண்டவர். He is a mighty, almighty God who created the heaven and earth. வேதத்தில் இப்படி சொல்றது, அவரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். The word says that He is the beginning and the end. அவரே அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is the Alpha and the Omega. ஹalleluya. Hallelujah. அவர் ஒருவர் தான் பதிலா இருக்கிறார். He is the only answer to you. எந்த இரத்தத்திலும் விடுதலை கிடையாது. There is no deliverance in any blood. எந்த காரியத்திலும் விடுதலை உங்களுக்கு வராது. In no other things you shall find a deliverance. இயேசுவின் இரத்தத்தினால தான் உங்களுக்கு விடுதலை வரும். Only through the blood of Jesus you shall get the deliverance. அவருடைய நாமத்திலே தான் ரட்சிப்பு இருக்கிறது. Only through His name you shall get salvation. தள்ளப்பட்ட இருக்கிறவங்களை ஆண்டவர் கிட்ட சேர்த்துக் கொள்கிறவர். If you have been thrown away, God will take you close to Him. ஆமென். ஹalleluya. Hallelujah. நம்முடைய செயலினால நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. Not because of our deeds we will not get the salvation. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. Not only through our deeds we will get our salvation, ஆண்டவருடைய ஈவுனால, but only by God's gift. அவருடைய ஈவுனால. Only by God's gift. நீங்க இந்த வேலை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டாம். It's not something that you have to work and get it. ஆல்ரெடி ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has already kept it for you. அது விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ள. Only thing you have to believe and receive it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். I hope you have listened very carefully to இந்த these வார்த்தைகள் words. எல்லாம் உங்களை உருவாக்கும். These words will recreate in yourself. இந்த லாக்டவுன் நாளில At this time of this situation, நீங்க ஜெபத்தில் இருக்க மறந்துடாதீங்க. do not forget to be in prayers. சபை பிள்ளைகளை மறந்துடாதீங்க. Do not forget your church members. இந்திய தேசத்தை முக்கியமாய் மறந்துடாதீங்க. Do not forget the Indian nation. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருங்க. Please be in prayer every single day. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். This is a very beautiful opportunity that God has given to us. நம்மளே உருவாக்கும்படியே ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். To recreate and revive us, God has given this opportunity. அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. Please pray in tongues. வேதத்துல இப்படியே சொல்லிருக்கு, அந்நிய பாஷை ஒரு உன்னையே தன்னைத்தானே உருவாக்குற ஒரு விஷயம். The word says speaking in tongues will recreate and revive yourself. அது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி நபரை சார்ந்தது. It belongs to a particular individual. ஒரு தனி நபரை உருவாக்கணும்னா அந்நிய பாஷை தேவை. If an individual has to be recreated or revived, he has to pray in tongues. ஆனா சபையை உருவாக்கணும் என்று சொன்னா தீர்க்க தரிசனம் தேவை. If there needs to be a revival and recreation in the church, and that is where the prophecy comes into picture. ஹalleluya. அதனால அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. So that is the reason you must pray in tongues. ஹalleluya. இந்த லாக்டவுன் நாள்ல உங்களை உருவாக்கணும். During this current situation, lockdown situation, you have to revive yourself. ஜெபிக்க மறக்க கூடாது. Never forget to pray. ஆண்டவரை துதிக்க மறக்க கூடாது. Never forget to praise God. ஆண்டவர் வார்த்தையில தியானத்துல இருங்க. Never forget to meditate the word of God. ஆமென். அந்த வார்த்தையை விட்டு தூரம் போயிடாதீங்க. Do not go away from the word of God. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவர் வார்த்தையில தியானமாயிருங்க. Whenever you find time, make sure that you read the word of God. நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம், Fourth important thing, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க மறக்காதீங்க. do not forget to give for the kingdom of God. ஏன்னா இந்த லாக்டவுன்ல நம்ம ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். This situation is a situation where you face that you will not be able to do offerings to God. ஆண்டவர் கொடுக்கிறது கட்டளை கிடையாது. It is not a law to give offering to God. அது இங்கிலீஷ்ல என்னன்னா ஆக்ட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is அது ஒரு கிருபையின் செயலா செயலா இருக்கிறது. It is an act of grace.
அது ஒரு கிருபையின் செயலாக அது இருக்கிறது. கட்டளை கிடையாது. It is not a law. ஆமென், ஹalleluya. அதனால நான் எப்படி சபைக்கு போலியே, எப்படி காணிக்கை அனுப்புவேன், எப்படி ஊழியங்களை தாங்குவேன் அப்ப நீங்க யோசித்தது இருந்தாங்க இந்த ஆன்லைன் மூலமாவே நீங்க வந்து காணிக்கைகளை கொடுக்கலாம். If you were thinking that how can you give offerings since I'm not going to church, how can I give offerings during this lockdown, you can also do the offerings through மாம்சமா online. யோசிக்கிறது என்ன தெரியுங்களா? The flesh thought is, சபைதான் இல்லையே, யாரும் தான் செய்யறது இல்லையே, இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது மாம்சமான ஒரு சிந்தனை. there is a flesh thought right now where people will think that this church never runs and what is the expense that we need to share. ஆனா முக்கியமான ஒரு காரியம், நீங்க ஆண்டோட ஊழியத்திற்காக கொடுக்குறீங்க. Very importantly, you are giving offerings to the kingdom of God and to the service of God. ராஜ்யத்திற்காக கொடுக்குறீங்க. You're giving the offering to the kingdom of God. ஹalleluya. Hallelujah. ஒரு சாட்சியை பார்த்த ஒருத்தருக்கு சம்பளமே இல்ல. We'll look into one small testimony. There was a person who never had salary. இந்த லாக்டவுன்ல வேலை இழந்துட்டாங்க. During this lockdown COVID situation, he lost his job. சாரி, வேலை இழக்கல, சம்பளம் இழந்துட்டாங்க. He did not lose his job, but he lost his salary. ஆனா அவர்கிட்ட இருந்த கடைசி காசு, But he had certain amount which was very last amount that he had. 15 ரூபாய் தான் இருந்தது. He had just 15 rupees. அதை கொடுத்துட்டார். He gave the offering to God. அது ஆண்டவருக்காக விதைச்சார். He gave the whole 15 rupees and he sowed to the அடுத்த God. மாசம் But the next month, 15,000 ரூபாய் சம்பளம் ஆண்டவர் கொடுத்துட்டார். he got a 15,000 rupees as a salary. ஹalleluya. Hallelujah. நான் இவ்வளவுதான் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும்னு இல்ல. There is no such law that you should give only certain amount or certain offerings. அங்க பேதுரு கேட்டார், ஆண்டவரே தூரத்துல போய் ஏதாவது நாங்க வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டாரு. Peter asked God, should we go away and buy something and come? ஆனா இயேசு சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்கு பாருன்னு சொன்னார். Jesus said to the people, see what you have. அந்த 5 அப்போ 2 மீன் தான் அநேக ஆயிரங்களை போஷித்தது. The 5 loaves of bread and 2 fish had fed the 5,000 people. அதனால ஆண்டவர் கொடுக்க மறக்காதீங்க. But this is the reason you must not forget to give your offerings to God. ஹalleluya. அதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அது கட்டளை கிடையாது, கிருபையின் செயல். I would like to say one more thing, that it is not a law but it is an act of grace. ஆமென், ஹalleluya. இது கொடுக்க நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். Do not forget to give offerings to God, but if you do give, God will definitely bless you. நான் மேபி இந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஆன்லைன் அக்கவுண்ட்லாம் ஏதாவது ஒரு நம்பரை நாங்க போடுறோம். We will put in our online account number or the phone number in the comment sections. You may review it. ஜெபித்து ஆண்டவருக்காக விதைங்க. Please pray and give your offerings. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை விதைங்க. Whatever you have, you sow it. நாம இருக்கிறதுல விதைக்கிறதுக்கு. I do not forget to sow it. ஆமென். அதனால தான் உங்களையும் நான் என்கரேஜ் பண்றேன். And that is why I encourage you as well. இந்த லாக்டவுன்ல இப்படி மூடிட்டாங்களே, நான் எப்படி விதைக்கிறது நான் அந்த கேள்வி எனக்கு இல்ல. I never had a thought as to how I can give offerings during this எப்படி lockdown. விதைக்கணும் தான் நான் தேடினே இருப்பேன். I will look up onto many ways how can I sow. முடிஞ்ச அளவுக்கு நான் விதைச்சு கொண்டே இருக்கேன். I will keep sowing until I can do. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God will bless everyone. உங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அவர் பார்த்து கொண்டு இருப்பார். God looks upon every offerings that you give. முதல்ல ஜெபிக்கணும். Please pray first. துதியில இருங்க, ஆராதனையில இருங்க. Please be in the glorification of God and praising God. வேதத்தை வாசிங்க. Meditate in the word அவருக்காக கொடுங்க. and give offerings to God. ஹalleluya. Hallelujah. அவர் பெரிய காரியங்களை செய்வார். God will do mighty things and greater things. in அப்படியே your life. கண்களை மூடலாமா? Please close your eyes as we pray. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரம பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சில வார்த்தைகளை கேட்கும்படிய கிருபை தந்தீர ஆண்டவரே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இது ஆண்டவரே, ஞானம் இல்லாதவன் என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. அப்பா இந்த வார்த்தைகளை பேச கிருபை தந்ததற்காக நன்றி. அநேகரை இதை கேட்கும் போது ஆண்டவரே அந்த வார்த்தைகள் உருவாகட்டும். ஆண்டவரே அப்பா இயேசுவே, இந்த நேரத்துல
அப்பா இங்கே வந்த ஒவ்வொருத்தரையும் அப்பா சபைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் கரத்தில் படிக்கிறேன் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் மத்தியில் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலியமாய் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் எங்களை ஒரு பங்காய் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கத்தை கொடுத்தீரே, உங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன், எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து இருக்கிற இல்ல சில நேரங்களை விட்டு பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உடைய ரத்தத்தை தெளிப்பீராங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை உருவாக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை பலவீனமா யாராவது இருந்தா, வியாதியில யாராவது இருந்தா, அது இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்துகிறோம், அது இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால் அதுக்கு சுகம் உண்டாகட்டும் பிதாவே. பெரிய காரியங்களை செய்ய, சம்பள தடைகள் இருந்தால் அதை எடுத்து போட்டு ஆண்டவரே நீ அளவில்லாமல் போஷிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்க இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது சீக்கிரமாய் இந்த லாக்டவுன் முடிஞ்சு சபை ஒன்றாய் கூடும்படியாக கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க உருவாக்குகிற தேவன். இந்த லாக்டவுன்ல சபை பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தி பாஷைகளை அப்பா நீர் அப்பா அநேக புது புது பாஷைகளை, புது புது பாடல்களை, புது புது வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவரே. புது புது தரிசனங்களை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. மறந்த யாவையும் கருத்துல படிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாரும் கூட இருப்பாரு. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமென், ஆமென். God bless you all.